அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஒரு ஸ்கூல் வேன் ஒன்று நிற்குது. அதுலேருந்து ஒரு மாணவன் இறங்குறாரு. அதை பார்த்த ஒரு சின்ன குழந்தை இந்த பக்கத்துல இருந்து அந்த மாணவன் நோக்கி ஓடுது. இதை பார்க்காத பஸ் டிரைவர் என்ன பண்ணுறாரு, மூவ் பண்ணி அந்த குழந்தை மேலே ஏறிடுது. இப்போ அந்த குழந்தை சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த விபத்து நடக்கிறதுக்கு காரணம் யாரோட அலட்சியத்தெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை பஸ் டிரைவர் சரியா பார்க்காம இருந்திருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸ் தான் மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. 90% இவங்க தான் முக்கிய காரணமாக இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய மகனோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறப்ப கூட இன்னொரு குழந்தைய கூட்டிட்டு வராங்க, சின்ன குழந்தைய கூட்டிட்டு வராங்க, ரெகுலராக கூட்டிட்டு வராங்க. ஓகே, கூட்டிட்டு வராங்க. ரிட்டர்ன் வரப்ப என்ன பண்றாங்க, பஸ்ஸை விட்டு குழந்தை இறங்கின உடனே, மாணவனோ மாணவியோ பஸ்ல இருந்து இறங்கின உடனே கூட்டிட்டு வந்த குழந்தை என்ன பண்றாங்க, கை பிடிக்கிறது இல்லை. இவங்க மொபைல்ல நோண்டிட்டு இருக்கிறது, அதை பாரு அண்ணா பாருன்றது. இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது, திடீர்னு சொல்லிட்டு எங்க அண்ணா வந்துட்டான், என்னுடைய அக்கா வந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா திடீர்னு ஓட ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தைக்கு ரோடு இந்த பக்கம் தெரியாது, அந்த பக்கம் தெரியாது. அந்த குழந்தையோட ஃபோக்கஸ் ஃபுல்லா தன்னுடைய அண்ணனோ தன்னுடைய அக்காவோ வந்துட்டான்ற காரணத்தால இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா சற்றும் யோசிக்காம ஓடிடுது. பெற்றோர் என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பல பேர் இப்படிதான் பண்றாங்க. அதே மாதிரி பஸ் டிரைவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா சுத்தி முத்தி பார்க்கறதே இல்லை. ஸ்கூல் வேன் ஓட்டுறவங்க முக்கியமா சொல்ல போனா சுத்தி முத்தி பார்க்கறதே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு நிப்பாட்டுறது. அவங்க எல்லாமே அவங்களுடைய பஸ் ஸ்டாப் தான். எங்க இருந்தாலும் இல்லை, அதுதான் அவங்க பஸ் ஸ்டாப்.